இங்க ஒரு குட்டி பொண்ணு டியூஷன் போகிறதுக்காக அவங்க அம்மா கிட்ட நோட் கேட்குறா. இப்ப அவங்களுமே அவங்க கிட்ட இந்த நோட் எடுத்து குடுக்குறாங்க. இப்ப அந்த நோட்ட வாங்கின்னு சந்தோஷமா அவளும் டியூஷன் போறா. இப்ப டியூஷன் போன இடத்துல அவ கூட உட்காந்துட்டு இருக்க ஒரு பையன எங்க அம்மா நோட் வாங்கி குடுத்தாங்கன்னு சொல்றா. அதுக்கு அந்த பையனுமே என்னோட அப்பாவுமே நோட் வாங்கி குடுத்தாருன்னு சொல்றான். இப்ப அந்த பொண்ணுமே எங்க அந்த நோட்ட காட்டுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் நோட் எடுத்து காட்டுறான். அத பார்க்கும்போது அவளுக்கே ஒரு மாரியா இருக்கு. இப்ப அந்த பையனும் எங்க உன்னோட நோட்ட காட்டுன்னு சொல்லும்போது, இல்ல என்னோட நோட்ட நான் வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நாளைக்கு வரும்போது கண்டிப்பா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. இப்ப இவ வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா கிட்ட எனக்கு இந்த நோட்டு வேண்டாம். எனக்கு கட்ட நோட்டு தான் வேணும்னு சொல்லி சண்டை போடுறதுக்கு அவங்க அம்மாவுமே அந்த மாதிரி நோட்டு வாங்குறதுக்கு என்கிட்ட இப்போ காசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பொண்ணு நீ அந்த நோட்டு வாங்கி கொடுத்தா மட்டும்தான் ஸ்கூலுக்கும் போவேன் டியூஷனுக்கும் போவேன், இல்லைன்னா நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே நின்னுறா. இப்போ அவங்க அம்மாவுமே நீ ஸ்கூலுக்கு போறியா இல்லையான்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட எவ்வளவு சண்டை போட்டாலும் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன், நீ அந்த நோட்டு வாங்கி கொடுத்தா மட்டும் தான் போகுவேன்னு சொல்றா. இப்போ ஒரு நாள் நைட்டு அவளுக்கு ஒரு குட்டி தம்பியும் இருப்பான். அந்த பையன் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. இப்போ இவங்க அம்மாவுமே எழுந்து அவனோட அழுகையை நிப்பாட்டுறாங்க. அப்ப அவங்க அப்பாவுமே ஏன் அவன் அழுதுகிட்டு இருக்கான், பால் இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது பால் வாங்குறதுக்கு காசு ஏது, அதனால தான் இவன் அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்றான். இப்போ அவங்க அப்பாவுமே எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு இப்படி உயிரை வாங்குறேன்னு சொல்லிட்டு அவருமே வெளியில கிளம்பி போயிடுறாரு. இங்க இருக்க விஷயத்துல அந்த பொண்ணுமே பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறா. இப்ப மறுநாள் அவளே எழுந்து ஸ்கூலுக்கும் கிளம்ப செய்றா. இப்ப அவங்க அம்மாவுமே என்ன திடீர்னு ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணுமே படிக்கிறதுக்கு நிறைய இருக்குமா, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப டியூஷன் வந்த அவளுமே அவங்க ஃப்ரெண்டு கேட்கறா, எங்க உன்னோட இப்ப எப்படிக்கோ எத்தனை வந்து காட்டவே இல்லை, அது மட்டும் இல்லாம 4 நாளா வரவும் இல்லைன்னு சொல்லும்போது அந்த பொண்ணுமே அந்த நோட் எடுத்து காட்டுறா. அதுக்கு அந்த பையனுமே இதுவா அவங்க நோட்டுன்னு சொல்லும்போது எங்க அம்மா இந்த நோட்டு தான் வாங்கி கொடுத்தாங்க, இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு, இதையே நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எழுத ஆரம்பிக்கிறா. குழந்தைங்களுக்கு எப்பவுமே நம்ம வீட்டோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சொல்லி வளர்த்தா மட்டும்தான் அவங்க ஃபியூச்சர்ல எப்படி எல்லாத்தனோட பணத்தை செலவழிக்கணும் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு கத்துப்பாங்க.